வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஓரினச் சேர்க்கை ஒரு கிரிமினல் குற்றம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்புதான் பரபரப்பையும் விவாதத்தையும் தேசம் முழுவதையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மனித உரிமைக்கு எதிரானது, மனித உரிமைகளை காக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையும், இன்னொரு பார்வை இந்திய கலாச்சாரத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று மற்றொரு பார்வையும் இருக்கிறது. எது சரி? இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரைவாக விவாதிக்கலாம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி. ஓரின சேர்க்கை என்பது இயற்கைக்கு முரணானது. அது இந்திய கிரிமினல் சட்டப்பிரிவு 377 படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை தரும் அளவிலான குற்றமாக கருதப்படுகிறது. இந்த சட்டத்தை நீக்க வேண்டும், ஓரின சேர்க்கையை அனுமதிக்க வேண்டும் என ஒரு சில தன்னார்வ அமைப்புகள், ஒரு சில மனித உரிமை ஆர்வலர்களும் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினர். முதலில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் பின்னர் அனுமதித்தது. விசாரணையின் இறுதியில் பிப்ரவரி 2009 இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விருப்பமுள்ள ஓரின சேர்க்கையாளர்கள் தங்களுக்குள் பாலியல் உறவு கொள்வது குற்றமாகாது. ஆர்டிகிள் 377 சட்டப்பிரிவு ஓரின சேர்க்கையை குற்றமென்றால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 படி வழங்கப்பட்டுள்ள இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் உள்ள சம வாய்ப்பு, சம உரிமை ஆகியவற்றை மறுத்ததாகிவிடும் என்று தீர்ப்பளித்தனர். இந்திய கலாச்சார தளத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து அகில இந்திய முஸ்லிம் தனி சட்ட வாரியம், உத்கல் கிறிஸ்தவ கவுன்சில், அப்போஸ்தல சபை, தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஏராளமான இந்து மத ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். பாஜக தலைவர் சின்ஹால், RSS, VHS போன்ற இயக்கங்களும் ஓரின சேர்க்கைக்கு எதிராக பேசினர், நீதிமன்ற தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்கினர். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் இறுதி முடிவை பாராளுமன்றத்தின் வசம் திருப்பிவிட்டது. 377 என்ற சட்டப்பிரிவு தவறென்றால் அதை மாற்றும் உரிமை பாராளுமன்றத்திற்கே உண்டு என உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. ஓரின சேர்க்கை ஆதரவாளர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக அறிவித்துள்ளனர். உலகின் பல நாடுகளில் அங்கீகாரம் பெற்ற ஓரின சேர்க்கையை 150 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய பிரிட்டிஷ் சட்டத்தின் அடிப்படையில் குற்றமாக அறிவிப்பது நவீன காலத்திற்கு பொருந்தாது. இது மனித உரிமை மீதான மாபெரும் அடி என்பது அவர்கள் வாதம். இந்தியாவில் இப்போது 25 லட்சம் ஓரின சேர்க்கையாளர்கள், இதில் 2 லட்சம் பேருக்கு HIV பாதிப்பு உள்ளது. மேலும் 2 லட்சம் பேர் HIVக்கு நெருக்கமாக உள்ளனர். இந்த யதார்த்தமே இதை தடை செய்ய போதுமானது. இதை அனுமதிப்பதானது இயற்கை நியதிக்கே எதிரானது. இது மனிதகுல பேரழிவிற்கும் கலாச்சார பேரழிவிற்குமே வழிவகுக்கும் என்பது மற்றொரு தரப்பு வாதம். ஓரின சேர்க்கைக்கான சட்ட தடை சரியானதா, சர்வாதிகாரமானதா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசருக்கின்றோம். இது சம வாய்ப்புக்கு எதிரானது என்ற ஒரு பார்வையும், இது ஓரின சேர்க்கை என்பது இயற்கைக்கு முரணானது, ஆகையினால இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது என்ற மற்றொரு பார்வையும் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அரசிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அர்த்தநாரி பகவதி அமைப்பின் இயக்குனர் மலாய்கா அவர்கள், அவர் இணைகிறார். அதே போல டாக்டர் காமராஜ் பாலியல் மருத்துவர், மூத்த பாலியல் மருத்துவர் இணைகிறார். திரு ராமமூர்த்தி, வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களும், சட்ட வல்லுநர் திரு விஜயன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நான் மலாய்கா அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதற்கு மனித உரிமை அமைப்புகள், LGBT அமைப்புகள் ஒரு பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஏன் நீங்க ஒரு அதிர்ச்சியோட பார்க்கிறீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இது சரி என்றோ தவறென்றோ இதோட மெரிட்ஸுக்குள்ள போகல. இது சார்ந்து முடிவெடுக்க வேண்டியது பார்லிமெண்ட், நீதிமன்றம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா LGBT கம்யூனிட்டி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், அது ரொம்ப மைனாரிட்டி சப்ஜெக்ட். அது ரெண்டாவது இப்போ இதனால என்ன ஆகும்னா, இனிமேல் LGBT கிட்ட யாராவது சார்ந்திருக்காங்களோ இதனால அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் புறக்கணிக்கப்படுவார்கள். ஏற்கனவே இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நிலைமை இது. இப்பதான் படிப்படியா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர நிலைமையில இந்த மாதிரி ஒரு செக்ஷுவாலிட்டி வீதமா இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இது ரொம்ப பிரச்சனைகள் உள்ளாகும்.
அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுல இருந்து இனிமேல் நிறைய திருநங்கைகள் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்காங்க. இனிமேல் வந்து ரொம்ப ஃபோர்ஸபிளா தான் இருக்கும். இப்பதான் வந்து நாங்க கவுன்சிலிங், பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து கவுன்சிலிங் கொடுத்து எஜுகேஷன் லெவல்ல வந்து நாங்க முன்னேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணத்துல வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவாலிட்டிக்காக மட்டும், அதனால மட்டும் ஒரு 377 ஆக்ட் வந்து பாதிக்கப்படுதுன்னா இதனால வந்து அந்த ஃபுல் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குமே ரொம்ப கஷ்டம். ஸோ வெளியே வந்து வர திருநங்கைகள் வந்து ஆர்ஃபன் ஆயிடுவாங்க. இனிமேல் வந்து அவங்களை யாருமே வந்து பார்த்துக்கவோ இல்ல அடாப்ட் பண்ணதுக்கோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வரைக்கும் வந்து நிறைய ஆர்கனைசேஷன், NGOs, CBOs ஒரு ட்ரஸ்ட் மூலியமா வந்து ஒரு எல்ஜிபிடி கமிட்டி நாங்க வந்து இது நிறைய திருநங்கைகளை பாதிக்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? இது நான் திரு காமராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் சொல்லியிருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஒரு ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் முடிவை செய்யணும். பார்லிமெண்ட் தான் இதற்கான முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர கோர்ட் இது சார்ந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில அது புரிந்து கொள்ளக்கூடியது தானே. இது அடிப்படையே தவறான விஷயம். என்னன்னா, ஒரு மனிதன் யாராக இருக்கிறானோ அல்லது அவன் யாரை காதலிக்கிறானோ அல்லது எப்படி தோற்றமளிக்கிறானோ என்பதற்காக அவனை துன்புறுத்துவது, கொடுமைப்படுத்துவது, இவன் கொலை செய்வது பல நாடுகள்ல இருக்கு. கொலை பண்ணப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி பண்ணப்பட்ட தூக்கிலிடப்பட்டிருக்கலாம். முஸ்லிம் நாடுகளில் தூக்கிலிடப்பட்டிருக்கலாம். இப்படி ஒரு மனிதன் எவனாக இருக்கிறான் என்பதற்காக அவனை தூக்கிலிட முடியாது. அவன் மனிதன். அந்த மாதிரிதான் இதை பார்க்கணுமே தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லை. அவனை இது மிகப்பெரிய பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியது. அவன் ஒரு மனிதன் என்ற முறையில அது பார்க்கணும். அந்த முறையில் நீங்க பார்க்கும்போது தான் இதனுடைய வலிமை தெரியும். ரொம்ப வந்து நீங்க இவங்களை மறுத்தளிக்கும் போது நீங்க மனிதர்களை கூட அவங்கள மதிக்கலன்ற அர்த்தமாகும். அதற்காகவே அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு மனிதர்களைப் போல சம உரிமையும் அதிகமான உரிமையெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க. சாதாரண மனிதர்களாக அவர்களை நடத்துங்கள், மனித நேயத்தோடு நடத்துங்கள்ன்றதான் இதுல பாயிண்ட் தவிர வேற ஒன்றும். திரு ராமமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்கிறேன், வேர் யூ ஸ்டாண்ட், இதுல உங்களுடைய பார்வை என்ன? இல்ல ஒரு தவறு வந்து சரி செய்யப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன அப்ரோச் பண்றாங்கன்னா 370 இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்கிறீங்க? நிச்சயமா வரவேற்கிறேன். அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய காரணங்கள், டெல்லி உயர்நீதிமன்றம் இது வந்து அடிப்படை உரிமைகளை மீறக்கூடியதா இருக்கு அப்படின்னு, இது ஆர்டிகல் 14, 15, 21 இதையெல்லாம் மீறக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதான் இது வந்து இது சரி தவறுங்கிற விஷயத்துக்குள்ள போல 377 வேணுமா வேண்டாமாங்கிறத பார்லிமெண்ட் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அடிப்படை உரிமைகளை மீறல அப்படிங்கிறீங்களா? இல்ல, இது எந்த அடிப்படை உரிமை மீறுறதுன்றது எனக்கும் தெரியல. உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, இந்த நாட்டுல வந்து என்னன்னா அடிப்படை பேசிக் யூனிட் வந்து நாட் இண்டிவிஜுவல் சார், ஃபேமிலி தான் இண்டிவிஜுவல். கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை யூனிட் வந்து ஃபேமிலியா இண்டிவிஜுவலா? கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தப்பட்ட சிட்டிசன் தான். ஆனால் அந்த சிட்டிசன்ஸ் வந்து அவங்க வந்து சேர்ந்து வாழ்றதுக்காக அடிப்படையான விஷயம் வந்து இந்த நாட்டுல அடிப்படை யூனிட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும், இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் சிட்டிசனா இருக்கணும் அப்படிங்கும்போது, இண்டிவிஜுவலா இருக்கணும்போது அவருடைய அதே சமயத்துல மற்ற நாடுகள் இல்லாத விஷயம் வந்து இங்க வந்து என்னன்னா குடும்பம், கூட்டு குடும்பங்கிற விஷயம் வந்து என்னன்னா சட்டமே இது வந்து ரெகனைஸ் பண்ணுது. சொத்துரிமை சட்டங்கள்லயும் சரி அல்லது வந்து வருமான வரி சட்டங்களையும் சரி, ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இந்த மாதிரியான குடும்பம், கூட்டு குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இப்போ லிவிங் டுகெதர் வந்து சட்டப்பூர்வம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி இல்லீகல்னு சொல்லல. தோ இட் இஸ் நாட் லீகல், அது ஒரு இல்லீகலா பார்க்கல. சோ அதே சட்டம் தான் அப்படி பார்க்க இல்ல. இந்த அப்ரோச் எல்லாமே வந்து என்னன்னா ரெண்டு விஷயம் தான் சார் பாக்குறீங்க நீங்க. இந்த அப்ரோச் எல்லாமே வந்து என்னன்னா செக்ஷுவாலிட்டி ஆஃப் அ மேன், ஒரு மனிதனுடைய பாலியல் வந்து அதனுடைய ஓரியன்டேஷன் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா இந்த நாட்டை பொறுத்த மட்டும் வந்து என்னன்னா குடும்பம் தான். இது வந்து கல்ச்சரலி வந்து என்னன்னா இது வந்து என்ன சொல்றது, இது முற்றிலுமாக விளக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இது வந்து ஓரின சேர்க்கை அல்லது ஓரின திருமணங்கள் வந்து அமெரிக்காவில் பல மாகாணங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க இந்த நாட்டில் பண்ண முடியுமாங்கிறதான் கேள்வி. இன்றைக்கு வந்து ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ பல நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாடு சொல்றாங்க, ஓரின திருமணங்கள்லயே வந்து என்னன்னா அவங்க வந்து சட்ட ரீதியாக ஆக்கி இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த நாட்டில் அது சாத்தியமாங்கிறது தான் பிரச்சனையே. அது அடுத்த கட்டம். ஆனா அதை வந்து இல்லீகலா சொல்லாதீங்க அப்படிங்கறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கிறது. நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய பார்வை என்ன? பார்லிமெண்ட் தான் இது சார்ந்த முடிவு எடுக்கணும், கோர்ட் செய்ய முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு சட்ட வல்லுநர் வந்து அடிப்படையா அந்த கருத்து தப்பு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் ஆல் லாஸ்
they are whether within the framework of constitution அப்படிங்கறதே நீதிமன்றம் தான் செய்யணும். இதுல டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அண்டர் கிளாசிபிகேஷன். அண்டர் கிளாசிபிகேஷன் என்ன அர்த்தம்னா எல்லாருமே மனிதர்கள், சிட்டிசன்னா எல்லா சிட்டிசனுமே ஒரே மாதிரி இல்ல, பல்வேறு தகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் ஒரே மாதிரி மவுல்டு இல்ல அப்படின்னா பல்வேறு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கையும் அட்ரஸ் பண்ணும் அவங்களுடைய பிரச்சனைகளையும். அதுதான் ரியல் கிளாசிபிகேஷன். எல்லாரும் ஒண்ணுதான் ஒரேபடியா சொன்னாக்க வேர் எ நீட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்பெஷல் கன்சல்டேஷன் அது இல்லாம போயிடும். அது அண்டர் கிளாசிபிகேஷன் அதான் அர்த்தம். இப்ப உதாரணமா நம்ம பிசிக்கலி சேலஞ்சுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுக்குறோம். ரிசர்வேஷன் கொடுக்கறதல்ல இஷ்யூ. அதுல பிசிக்கலி சேலஞ்சுங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் விச் ரிக்வயர்ஸ் செப்பரேட் அட்ரஸ். அது மாதிரி இந்த செக்ஸ் ஓரியன்டேஷன்ல ஓரின சேர்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். இட் இஸ் நாட் என்டையர் சொசைட்டி. ஆக ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சட்டம் எப்பொழுதும் ஒரே மாதிரி பிளாட்டா இருக்க முடியாது. டிபெண்டிங் அப்பான் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் த பர்சன்ஸ் சட்டம் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி 377வது பிரிவு நம்ம கான்ஸ்டிடியூஷன் வரத்துக்கு முன்னாடி, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி தான் வரத்துக்கு முன்னாடி வந்ததுனால இத பத்தி அவங்க சிந்திக்கல. அன்னைக்கு அது சரியா இருந்திருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு டச் ஸ்டோன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுடைய பின்னணியில இதை நம்ம பரிசீலனிக்கணும்னா கண்டிப்பா இந்த அண்டர் கிளாசிபிகேஷன் மீறப்பட்டு விளக்கப்பட்டு ப்ராப்பர் கிளாசிபிகேஷன் இருக்கணும்னா இது மாதிரி ஒரு ஓரியன்டேஷனையும் நாம கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிறது தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் இப்ப செஞ்சது ஒன்றும் புதுசான விஷயம் இல்ல. டெல்லி ஹைகோர்ட் கூட ஒட்டுமொத்தமா ஓரின சேர்க்கை ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அன்நேச்சுரல் அஃபென்சஸ் 377 அன்நேச்சுரல் அஃபென்சஸ். அந்த அன்நேச்சுரல் அஃபென்சஸ்ல adult persons with consent privately, not even in public place, to have it, அது it should be given as activity இல்லன்னா அது illegal கிடையாது. அது that should not become a criminalization அப்படினு தான் சொன்னாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகள் பல்வேறு பார்வைகள் கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் இதை இல்லீகலா பார்க்கும், சில நாடுகள் அதை லீகலாவும் பார்க்கிறது. இது பாராளுமன்றத்துக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் எளிமையாக இது சார்ந்த முடிவை எடுத்துட முடியுமா? அது சார்ந்த சூழல் நிலவுகிறதா? அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய மலாய்க்கா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மதங்களிடையே இதுல ஒரு கருத்தொற்றம் இருக்கிறது. இந்து மதமாகட்டும், கிறிஸ்டியனிட்டி, இஸ்லாம் ஆகட்டும், 3 மதமே ஒரு மாதிரி சொல்கிறது. பொது கருத்து பார்த்தாலும் கூட பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக இதுக்கு எதிராக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனும்பொழுது சட்டங்களும் அதை ஒட்டித்தானே இருக்கணும்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ ரிலீஜியஸ் நம்ம பாக்குறப்போ ரிலீஜியஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அர்த்தநாரீஸ்வர், சிவன் பிளஸ் சக்தி, அவங்க 2 பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வர். அதே மாதிரி இப்போ மோகினி யாரு? மகாவிஷ்ணுவோட அம்சம் தான் மோகினி. அவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன். இன்னைக்கு நம்மளாம் ரிலீஜியஸ் பத்தி பேசணும்னா இவங்க எல்லாம் 377 ஆக்ட்ல அப்போ சேர்க்க முடியாது. நம்ம இதற்கு திரு ராமமூர்த்தி பதில் சொல்லணும். இந்து மதங்கள் இதற்கான பிரீசிடன்ஸ் இருக்கு, இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிம்பிள் திங், ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகங்கிறதுக்காக அதோடைய சிம்பாலிசம் தான் அர்த்தநாரீஸ்வரருடைய தத்துவமே, அதனுடைய பின்னணியே. அது நிச்சயமாக என்னன்னா குறிப்பிடுறாங்க. இல்ல அதான் அது நிச்சயமாக ஓரணி சேர்க்கைக்கே வராது. முதல்ல என்னன்னா சிவன் ஒரு ஆண், பார்வதி ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கப்படுகின்றால் இருவரும் சேர்ந்ததுதான். அது வந்துடும் சார் ஃபர்ஸ்ட் டைம். அந்த கம்பாரிசன் தப்பு. செகண்ட் திங் வித் ரிகார்ட் டு ஐயப்பனுக்கு நீங்க வர்றீங்க. இது என்னன்னா உலகத்துல எப்பயுமே என்னன்னா எல்லா காலங்களிலுமே இந்து மத சாஸ்திரங்களை பாத்தீங்கன்னா இந்த ஹரியும் ஹரனும் சேர்ந்துதான் இருப்பாங்க எல்லா காலத்துலயும். நீங்க ராமாயண காலத்துல ராமன் வந்தா அவருக்கு துணையாக என்னன்னா சிவன் தான் என்னன்னா ஆஞ்சநேயராக வந்தார். அதே மாதிரி மகாபாரத காலத்துல கிருஷ்ணன் வந்தாருன்னா அவருக்கு துணையாக அர்ஜுனனுக்கு என்னன்னா சிவனுடைய அம்சமாக இருந்தது. இந்த மாதிரி ஹரியும் ஹரனும் சேர்ந்ததுதான் என்னன்னா எல்லா காலத்திலயுமே இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே நீங்க என்னன்னா நீங்க உடல் ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது முழுக்க முழுக்க சக்தி சம்பந்தப்பட்டது. இந்த இருவருடைய சக்தி சேர்ந்ததுதான் ஐயப்பன் அப்படிங்கறது தான் அதனுடைய தாற்பயமே. தவிர்த்து இதுல 370 இல்ல, இதுல முதல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் அது பிசிக்கல் பாடி கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் அது. இந்த இருவருடைய சக்தியை சேர்ந்தவர் தான் ஐயப்பன் அப்படிங்கிறது தலையிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத போது, இருவரும் மனம் ஒப்பி இருக்கும் போது சட்டத்துக்கு என்ன வேலைங்க? அது இருவருடைய பர்சனல் லிபர்ட்டி, இருவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம். அதை ஏன் இல்லீகல் ஆக்குறீங்கன்னு கேட்கிறேன். இந்த இதுல அந்த மாதிரி ஒரு செக்ஷன் 377 இந்த மாதிரி ஐபிசில இருக்குங்கிற விஷயமே டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது.
அதுல எத்தனை ப்ராசிக்யூஷன்ஸ் ஆயிருக்கிறது. ஸோ ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து என்னன்னா அந்த ரூல் புக் அந்த ரூல் இருக்கிறதுல உங்களுக்கு ஏற்பு இருக்கா? அது டெட் லெட்டரா தான் இருந்தது. உங்களுக்கு ஏற்பு இருக்காது. அப்படி இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுது. இனிமே ஏற்கனவே டெட் லெட்டரா இருந்தது கிடையாது. இனிமேலுமே அந்த 377 வந்து சட்டமாக இருக்கிறதுனால அது எத்தனை இடத்துல அது ப்ராசிக்யூஷன்ல போய் நிக்க போறது. நடைமுறையில வந்து நடைமுறையில வந்து தண்டிக்காம இருக்கிறதுல உங்களுக்கு ஏற்பு இருக்கு சார். இல்ல கண்டுக்காம இருக்கிறது இல்ல, தண்டிக்காம இல்ல. நீங்க 377 அடிப்படை இன்னொரு விஷயம் சொல்றேன். 377 ஏன் இருக்கணும்னா அது வெறுமனே ஓரணி சேர்க்கை மட்டுமே தடை செய்யல. சோ மிருகங்கள் அதாவது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ வந்து என்னன்னா மிருகங்களுடன் இனச்சேர்க்கை பாலியல் உறவு கொண்டாலும் கூட அதையும் தான் அதை தடை செய்யறது. அப்ப அது வந்து ஏற்புடையாக இருக்குமா? நீங்க 377 கடலும் போயிடுச்சுன்னா ஒரு மனிதனோ பெண்ணோ வந்து என்னன்னா மிருகங்களோட சேர்ந்து புணர்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல அது கூட வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டேஷன். எந்த மிருகமும் கன்சென்சஸ் கொடுக்காது சார், அதுக்கு கன்சர்ன் கொடுக்காது. பட் அதுக்கு கூட ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டேஷன் சில பேர் இருக்குங்கிறதுனால டெல்லி ஜட்ஜ்மெண்ட் அந்த கன்சென்சுவல் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில தான் அது அணுகிற தவிர அது 377 நல்லிஃபை பண்ணல. நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இந்த 20 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா ஒரு டெட் லெட்டரா இருந்திருக்கு. 20 ஆண்டுகள்ல யாரும் தண்டிக்கப்பட்டதா 377 எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த யாரும் தண்டிக்கப்பட்டதா பிரசிடென்ஸ் கிடையாது. என்னும்போது அது இருக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்ப ரியல் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, லா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா the violation will have a sanction. Wherever there is a sanction, நான் வந்து ignorance of law is not an excuse. இதுவரைக்கும் தண்டிக்கப்படலைன்னா கூட நாளைக்கு தண்டிக்கப்பட்டுட்டா அப்ப நான் ignorance சொல்ல முடியாது. There is a mischief of overtact which is inbuilt in the section. அது வந்து ஒரு சில செக்ஷனை வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னா அதை பத்தி யாராவது ஒருத்தங்க கேள்வி எழுப்புனாதான் அதை பத்தி ஆராய்ச்சி வரும். பல செக்ஷன்ஸ் வந்து எடுக்கலைன்னா அதை ரிப்பீல் பண்ணணும். அது தண்டிக்கப்படலைன்னு சொல்றாருல்ல, தண்டிக்கப்படலைங்கிறது எனக்கு ஃபேவரபிள். என்ன ரீசன்னா, ஒரு விஷயம் ஒரு செக்ஷன் யூஸே இல்லைன்னா இட் பிகம்ஸ் அப்சோலிட். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுவான், யூ ஷுட் ரிமூவ் தட். அதனால இதுலயே 172வது சட்ட கமிஷன் லா கமிஷனுடைய ரிப்போர்ட் என்னன்னா இட் ஷுட் ரிமூவ் இட். அதனால நம்ம லா கமிஷன் ரிப்போர்ட் அதான் சொல்லுது. அட்டார்னி ஜெனரல் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பேசும்போது கூட இது பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நாங்க பண்றதுக்கு மேல நீங்க பார்லிமெண்ட்ல பண்ணணும்னு சொல்றாங்க. சோ என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னாக்க, we cannot keep a criminality to open end to make a person to expose to it. We should clarify it when they come and ask, file a petition before the Supreme, the High Court. இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் தடவை ஹை கோர்ட்ல போட்டபோது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ரிமாண்ட் பண்றான், யூ ஹியர் இட் ஆன் மெரிட்ஸ். அதனாலதான் 2வது தடவை ஹியர் பண்ணும்போது தான் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதான் ஹை கோர்ட், டெல்லி ஹை கோர்ட். அதனால வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க, ஒரு செக்ஷனுக்கு கீழே எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு 10 பேர் தான் பண்ணிருப்பா. இந்தியா மாதிரி ஒரு 100 கோடி பேர் இருக்கிறதுல 10 பேர் தண்டிக்கப்பட்டா எதுக்கு அந்த ஆக்ஷன் தூக்கிட முடியுமா? பாயிண்ட் அட்ரஸ் என்ன பண்ண வேண்டியது என்ன, தூக்க முடியாது. அது மாதிரி இதுவும் இருந்துட்டு போட்டோமேங்கிறாரு. அது இருந்துச்சுனாக்க அது இருக்கிறதுல சில ப்ராப்ளம் வருது. அட்ரஸ் பண்ணும்போது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். எல்லோ லைன் தாண்டக்கூடாது, ரோட்ல லெப்ட் சைட்ல கீப் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் வந்து எல்லாருக்கும் போகுது. அதுல டிஃபரன்சியேஷன் வர முடியாது. அது பர்சனல் லா இல்ல. ஆனா பர்சனல் லா, செக்ஸ் ஆர் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு பர்சனல் இருக்குல்ல, அது மாறுபடும். பர்சனல் லால வந்து பல்வேறுபட்ட மக்கள் இருந்தாங்கன்னா இவங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஹிந்து லாலேயே கஸ்டம் பர்மிட் பண்ணா அந்த இதை எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லவே, இது அன்நேச்சுரல் அப்படிங்கறதான் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. நீங்க ஒரு மருத்துவர், நீங்க இந்த அம்சத்தை எடுத்துப்பீங்களா? இது வந்து அன்நேச்சுரல், இது இயற்கைக்கு முரணானது. இதன் அடிப்படையில தான் பல நாடுகள் இதை தடை செய்யுது. அதாவது இந்த சட்டப்படியே ஆணும் கணவனும் மனைவியுமே வாய்வழி செக்ஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது தண்டனைக்குரியது. ஆனா சயின்ஸ் படி அப்படிதான் ஒரு பெண் உச்சகட்டமே அடைய முடியும். அது வந்து பல மடங்கு இன்பம் தீர்க்கக்கூடியது. 2 பேரும் நீண்ட காலம் நன்றாக ஒன்றாக வாழணும்னா வெரைட்டி ஆஃப் செக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவங்க வந்து கணவன் மனைவி அவங்க வாய்வழி செக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க முடியாது. அதனால சட்டம் வந்து அது இயற்றப்பட்ட காலத்துல அன்னைக்கு இருந்த மனோநிலையில ஏற்றப்பட்டு மிருகங்களோட செஞ்சதா வந்து முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால அதுல வெரைட்டி இருக்குன்னு அதை வச்சுக்க முடியுமா? அதான் சொல்றேன். அதாவது சில விஷயங்கள் உலக அளவுல ஆய்வுகள் படி நீங்களோ நானோ இதை டிசைட் பண்ண முடியாது. உலக அளவுல உலக சுகாதார நிறுவனம்,
வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இன்டர்நேஷனல் செக்ஸாலஜி ஃபெடரேஷன், இவங்க எல்லாமே என்ன முடிவு பண்றாங்க, ஹியூமன் ரைட்ஸ். அவங்க என்ன இப்ப டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா WHO செக்ஷுவல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். செக்ஷுவல் ரைட்ஸ் நீங்க வயலேட் பண்ணீங்கன்னா யூ ஆர் வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். திஸ் இஸ் வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். இதை கடுமையாக நம்ம மாத்தணும். இல்லைன்னா அபத்தமாக நம்ம தேவையில்லாம தண்டிக்க நேரிடும். நீங்க மிருகங்களோட புணர்றது என்பது அது விஷயம் வேற. அது ஹியூமன் ரைட்ஸுக்குள்ள வராது. அது வேற விதமாக நீங்க அதை பார்க்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் இந்துக்களுக்கோ இல்ல கிறிஸ்டியானிட்டிக்கோ அது எதிரானது அல்ல. ஏன்னா கோயில் சிற்பங்கள்ல பல இடங்கள்ல நாங்க பார்த்திருக்கிறோம். மேல் செக்ஸ் பல விஷயங்கள் நீங்க இருக்கு. இன்னும் கோயில் சிற்பங்களாக இருக்கு. காமசூத்ரால இதெல்லாம் தெளிவாக இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு போப் இது சரின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தண்டனை வேண்டான் இருக்காரு. கிறிஸ்டியானிட்டியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, உலக தலைவர். அதே மாதிரி ஹிந்துல காமசூத்ரால இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அதே போல சிற்பங்கள், எந்த சிற்பங்கள்ல உங்களுக்கு வேணும், எத்தனை சிற்பங்கள் வேணும், எத்தனை சிற்பங்களை வேணாலும் இன்னைக்கும் இருக்கு. அதே காந்தி எடுத்துக்கங்க. காந்தி, நெல்சன் மண்டேலா இதை ஆதரிச்சிருக்காங்க. காந்தி முன்னால போய் 2 பேர் நின்னாங்க, நாங்க ஹோமோசெக்சுவல். ஏன் காந்தி 377 அந்த காலத்துல காந்தி முன்னால போய் நின்னாங்க, நாங்க 2 பேரும் ஹோமோசெக்சுவலா இருக்கணும். காந்தி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அமைதியா இருந்துட்டு, அப்புறம் கடவுள் உங்களை அப்படி படைச்சிருக்காரு, இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நெல்சன் மண்டேலா நேரடியாக டிக்ளேர் பண்ணார், நீங்க நானும் ஹோமோசெக்சுவாலிட்டி விஷயங்களை அவங்களை தண்டிக்க கூடாது, அவங்களுக்கு ஆதரவாக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கீழே வருது. நாம எல்லாரும் முன்னாடியுமே இந்த 377 இருக்கு, அதற்கு அப்புறமும் இருக்கு. அப்ப தண்டிக்கப்பட்டதால நம்ம படிக்கிறோம். அவர் சப்போர்ட்டா என்ன சொன்னார்னா, அது ஓரல் செக்ஸ் அன்நேச்சுரல் அஃபென்ஸ்ல ஒரிஜினலா லா கிட்ட ஓரல் செக்ஸ் வரும். ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஓரல் செக்ஸும் அன்நேச்சுரல் அஃபென்ஸ் சொன்னாங்க. சப்சிக்வெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் said that it is not unnatural offense. 377 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க பை ஜட்ஜ்மெண்ட் லா. அதனால இந்த மாதிரி ஓரல் செக்ஸும் which is the law ambit was so large and flat, it was not able to distinguish which is right and which is wrong. அதனால அந்த மாதிரியான ஒரு கட்டம் தான் டெல்லி உயர்நீதிமன்றம் பண்ணது. அதனாலதான் இது பாராளுமன்றத்துக்கிட்ட விடப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. பாராளுமன்றம் இது சார்ந்த முடிவு எடுத்துருமா? இது சார்ந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது இந்திய சூழல்ல சாதாரண ஒரு விஷயமா என்னும்போது இது ஒரு கிரிமினல் குற்றமாகத்தான் இருக்குமா? நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஏபிடி அமைப்பை சேர்ந்த அர்த்தநாரி பகவதி அமைப்பை சேர்ந்த அதனது இயக்குனர் மலாய்கா, வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, பாலியல் மருத்துவர் டாக்டர் காமராஜ் மற்றும் சட்ட வல்லுநர் திரு விஜயன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் மலாய்கா கிட்ட கேட்க விரும்புகின்றேன், இந்தியால எந்த உரிமையும் இல்ல அப்படிங்கறதுலாம் நீங்க தொடர்ந்து கொடுக்கக்கூடிய குரலாக இருக்கிறது. எல்ஜிபிடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு 20 ஆண்டுகள்ல யாரும் இந்த 377 தண்டிக்கப்பட்டதாக ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த நாடு மட்டும் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பல ஆப்பிரிக்க நாடுகள், பல ஆசிய நாடுகள், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இதை ரெகக்னைஸ் பண்ணல. பல நாடுகள்ல இது இன்னும் இல்லீகலா இருக்கக்கூடிய விஷயம். இங்க மட்டும் தான் அக்கிரமம் நடக்குது அப்படின்னு இந்த அம்சத்துல சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப நாங்க அதனால இப்ப செக்ஷுவல் இதுக்காக நாங்க பயப்படவே இல்லை. ஏன்னா செக்ஷுவல் இது ஒரு மனிதனோட இஷ்டமான ஒரு செயல். எங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு லால எல்ஜிபிடியை ஃபுல்லா அவங்க ஒடுக்க முடியும். அதனால நாங்க பயப்படுறோம். ஒடுக்கினதா கடந்த காலங்கள்ல நமக்கு வரலாறு இல்லையே. இல்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி நிறைய பொய் வழக்குகள் இருக்கு திருநங்கைக்கு மேல. கன்விக்ட் ஆயிருக்கா? புரியுது. கன்விக்ஷனே இல்ல, யாரும் தண்டிக்கப்படவே இல்லை. இந்த 20 ஆண்டுகள்ல ஒரு நபர் கூட தண்டிக்கப்படல என்னும்பொழுது ஒரு டெட் லேட்டராக பயன்படுத்தப்படாத ஒரு ஆயுதமா தானே இருந்துட்டு இருக்கு. இல்ல பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு, ஆனா அதை டிஸ்மிஸும் பண்ணிருக்காங்க. சோ எதுக்காக தேவையில்லாம அந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில இனிமேல் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அது அந்த ஒரு பயம் தான். ரெண்டாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3500 பேர் சென்னையில மட்டும் இருக்கிறாங்க. திருநங்கைகளோட எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க 3500 பேர். அதுல 10% தான் கடை கேட்குதோ, அதுல 10% தான் செக்ஸ் ஒர்க் பண்றதுல இருக்காங்க. மித்தவங்க எல்லாமே அவங்கவுங்க ஃபேமிலியோட சின்ன அவங்களால கைக்கு முடிஞ்ச வேலை வாய்ப்புகள், சின்ன வேலை வாய்ப்புகள் வச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலி ரெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது இந்த 370 ஆக்ட் வந்ததால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். யார் மேல யார் வேணா தேவையில்லாம ஏதாவது பழி போட்டு ஏதாவது பிரச்சனைகளை எஸ்பெஷலி செக்ஸ் ஒர்க் பண்றவங்க மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு நசுக்கப்படும்.
இல்ல இதுக்கான முடிவை யார் எடுக்கணுங்கிறீங்க? இப்ப நீங்க குற்றம் சாட்டுவது அரசாங்கம் இதுல தன்னுடைய நிலைப்பாட்டை இருவேறா தெரிவிச்சிருக்கு. ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு மாதிரியும் ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு மாதிரியும் சொல்லிருக்கு. இந்த முடிவுக்கான காரணம் அரசாங்கம் சொல்ல முடியாது, உச்சநீதிமன்றம் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. என்னும் பொழுது யார் இதுக்கான நீங்க ஒரு பிளேம் பண்றீங்க? கண்டிப்பா உச்சநீதிமன்றம் அது இப்போ சார் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல தீர்ப்பு போலாங்க. அதுக்கான ஒரு சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ஒரு சொசைட்டி ஒரு கன்சர்வேட்டிவாக பார்க்கப்படுகிறது. பொதுவான மக்கள் எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஓரின சேர்க்கைக்கு எதிரானதாக பார்க்கப்படுற நிலையில ஒரு கன்சென்சஸ் உருவாகி பாராளுமன்றம் இதுக்கான ஒரு லா பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த 377 ரிப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட கேட்கறீங்க. அதான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் இந்தியால பண்ணலாமா இல்லையான்னு எம்பிக்கள் குழு வந்தப்ப நாங்களாம் பண்ணுங்க அப்படின்னோம். ஆனா அதை மெஜாரிட்டி அக்ரி பண்ணலன்ற மாதிரி கொண்டு அதை பண்ணல. அதே மாதிரி பல முற்போக்கான விஷயங்களை பண்ண மாட்டாங்க. இது என்ன சிக்கலை உருவாக்கும்னு பாருங்க. உலக ரீதியாக நீங்க பாருங்க, பிரிட்டன் கப்பல் 2 பேரு முஸ்லிம் நாடுல முத்தமிட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னும் தாலிபான்ல ஒரு பெண்ணுக்கு கால் தெரிஞ்சதுன்னு காலை வெட்டினாங்க. நீங்க எந்த வரைக்கும் பின்னால போவீங்க? சரித்திரத்தையே பின்னால கொண்டு போவீங்களா? முட்டாள்தனமாக விஷயம் இது. மனிதர்களாக நீங்க மனிதர்களை நடத்தாம சரித்திரத்தை பின்னால கொண்டு போய் மிருகத்தனமாக நம்ம இறங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர இது ஒரு 377 அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணல நீங்க சொல்ல முடியாது. இது பொதுவா அரெஸ்ட் பண்ணல நம்ம சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு அந்த டேட்டா? சரி, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு தூரம் நீங்க வரலாற்று பின்னு போவீங்க? பெண்கள் எல்லாம் பேசாம அடைச்சு வச்சிருவோமா வீட்டுல? இது எப்படி எவ்வளவு தூரம் பின்னோக்கி போவீங்க? சோ ஒரு சமுதாயம் ஒரு முற்போக்கான லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த முற்போக்கை நீங்க பண்ணணும். மற்றவர்களை மனிதர்களாக நடத்துங்கன்ற நம்ம ரொம்ப ஒண்ணும் சொல்லல. எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக நடத்துங்க. அதை செய்ய வேண்டியது இது சார்ந்த சட்டங்களையே ஏற்ற வேண்டியது பாராளுமன்றம். அது ஒரு மக்கள் பிரஷர்னாலதான் செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. பாராளுமன்றம் சட்டம் இயற்றட்டும், இது சார்ந்த ஒரு முடிவு எடுக்கட்டும், அது கடைபிடிக்கப்படும் அப்படின்னு. தூக்கு தண்டனை வேண்டான்னு போராட்டம் நடக்குது. அது சார்ந்த முடிவை தூக்கு தண்டனை வேண்டான்னு முடிவு எடுக்க வேண்டியது இந்திய பாராளுமன்றம் இல்லையா? அந்த மாதிரி தானே இதையும் பார்க்கணும். அது கரெக்ட். ஆனா என்னன்னா, டெல்லி ஹைகோர்ட் ஓரளவுக்கு முற்போக்கான ஒரு முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு பிற்போக்கான முடிவை ஒரு உயர்நீதிமன்றம் எடுத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்றதான். இந்த மாதிரி பிற்போக்கான எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா மறுபடியும் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். இது பெரிய அளவுக்கு குழப்பங்களை உண்டு பண்ணும். பார்லிமெண்ட் கட்சிகள் பிடியில் இருக்கிறதுனால அவங்க தெளிவாக ஒரு முடிவெடுத்து கண்டிப்பா 377 நீக்க மாட்டாங்க. ரைட். திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப தூக்கு தண்டனை விவகாரத்தை பத்தி பேசும்பொழுது அதுக்கு வைக்கப்படக்கூடிய வாதம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் தான் சார்ந்த முடிவு எடுக்கணும். தூக்கு தண்டனை சட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படணும். அதே போலதானே இதையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். இதுல 2 விஷயம் சொல்லணும். நாடாளுமன்றம் தான் சட்டமா ஆக்கணும்னா நாடாளுமன்றம் தான் நடவடிக்கை எடுக்கணும். சட்டமா ஆக்கணும் நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்கணும்னா நாடாளுமன்றம் எதுல வேகமா நடவடிக்கை எடுக்கும், எதிர எடுக்காதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இதுல ஏதாவது ஒரு ஓட்டு வந்துரும் அப்படின்னாக்க கண்டிப்பா இதுல வேகமா எடுப்பாங்க. இது ஓட்டு சார்ந்த விஷயத்துல, ஏன்னா இது ஒரு வெரி வெரி ஸ்மால் செக்ட் ஆஃப் பீப்புள் தான் இந்த மாதிரி அஃபெக்டட் ஆயிருக்காங்க. இது ஜெனரல் மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஓரின சேர்க்கை கிடையாது. ஒரு மைனாரிட்டி பீப்புள் இருக்கிறதுனால மைனாரிட்டியினுடைய இன்ட்ரெஸ்டை கண்டுகிட்டாலும் அது ஓட்டுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால பார்லிமெண்ட் எல்லா நேரங்களிலுமே மக்களுக்கு தேவையானதை யோசிச்சு முடிவெடுத்து சட்டங்கள் போடுறதில்லை. சில விஷயங்கள்ல சென்சிட்டிவா உடனே போடுறாங்க, ஆர்டினன்ஸ் கூட போட்டு அப்புறமா அதை ராட்டிஃபை பண்றாங்க. சில விஷயங்கள்ல மெத்தனமா இருப்பாங்க. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சட்டம் இயற்றல, இருக்கிற சட்டம் பிளாட்டா இருக்கிறத மவுல்டு பண்ணி அப்ளிகேஷன்ல எது அப்ளை எதுக்கு இது அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த வேலை உயர் நீதிமன்றத்துக்கோ அல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் கிரியேட் பண்ணதுதான் இந்த லா கமிஷன். கோர்ட் கிரியேட் பண்ணது இல்ல. லா கமிஷன் ஒரு ஆர்கனைசேஷன், இட் இஸ் ஒன்லி கிரியேட்டட் பை த கவர்மெண்ட். அவங்கள்ட்ட எதுக்காக லா கமிஷன் இருக்குன்னா, நாடாளுமன்றத்தில் எல்லா விஷயத்தையும் சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, ரிசர்ச் ஒர்க் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு அமைப்பு வச்சிருக்கான், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இவங்க எல்லாம் வச்சு. லா கமிஷன்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றான்னா 172வது அறிக்கையில இது இதுல டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அவங்களும். அப்படி இருக்கும்பொழுது லா கமிஷனுடைய அறிக்கை 172வது அறிக்கை 7 வருஷம் ஆச்சு. அது இன்னைய வரைக்கும் சட்டம் போடாது. நாளைக்கு போடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கலாம், இப்ப டெல்லி ஹைகோர்ட் கூட என்ன சொல்லிச்சுன்னா,
இந்த ஓரின சேர்க்கை வித்தின் கன்சென்சுவல் ஸ்டேட் should not be exposed to criminalization வரைக்கும் நான் சொல்லிச்சு. ஈவன் நவ் அதுலயும் அதே தான் சொல்லிருக்காங்க. பார்லிமெண்ட் கேன் take the advice of the 172nd report or the Attorney General's report and pass necessary law. Till that only this protection will be there from criminalization. Right. அந்த முடிவு எடுக்கப்படும், அது சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் உருவாகுமா? திரு ராமமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். கோர்ட் கூட இது இந்த ஒரு மெரிட்ஸ்குள்ள போகாம இது சார்ந்த முடிவு அந்த 377 இருக்கணுமா, இது எப்படி அணுகணுங்கிறத பாராளுமன்றம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அரசாங்கத்திலேயே ஹோம் மினிஸ்ட்ரி ஒருவாறு கருத்து தெரிவித்தாலும் கூட ஹெல்த் மினிஸ்ட்ரி ஓரின சேர்க்கைய தவறுன்னு சொல்லல. அது மட்டும் அல்லாது அமைச்சர் வீரப்ப மொய்லி கூட 377ல இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது, இது பழமையாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் பாராளுமன்றம் இதை அணுகக்கூடாது? உலகளாவிய பார்வைகள், ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து, மனித உரிமை அமைப்புகள்ல இருந்து இது பற்றிய ஒரு கருத்துருவாக்கம் இருக்கும்போது ஏன் அதை நம்ம அண்டர்மைன் பண்ணணும்? தாராளமா பாராளுமன்றம் ஏன் அணுகக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. யாருமே பாராளுமன்றம் விவாதிக்கப்படாது, இதை மறுபரிசீலனை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த யாருமே சொல்லல. இப்ப பாராளுமன்றம் இதை லீகலைஸ் செய்யணும் அப்படின்னு ஏத்துப்பீங்களா? இல்ல, ஒரு விஷயம், நம்ம பாராளுமன்றத்தோட லட்சணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்ல, அரசியல் சாசனம் பிரிவு 44ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன சொன்னா, எல்லாத்துக்கும் அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம்ன்றது சொல்லிடுது, அது வலியுறுத்துது. பொதுவான சிவில் சட்டம் இன்னைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே இல்ல இந்த நாட்டுல. அது ஒரு சிம்பிள் உதாரணத்தை சொல்றேன் நானு. பொது சிவில் சட்டம் வந்த பிறகு வரலாமா? பொது சிவில் சட்டம் இல்ல, அது எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குதுன்னா, அந்த தனிநபர் சட்டங்கள் எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கு என்னன்னா குழந்தை திருமண சட்டம் குழந்தை திருமணம் நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் 14 வயசுல இஸ்லாம் ஷரியத் சட்டப்படி இஸ்லாமிய திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு தேதிக்கு லீகலி ரெகனைஸ்டு மேரேஜ் இருக்கு. 14 வயசு பொண்ணுக்கு 14 வயது ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன ஷரியத் சட்டப்படி திருமணம் செய்யலாங்கிறது கேரளாவில் இருக்கிறது. இது நீங்க டெல்லி நீதிமன்றம் மீது ஆர்டிகல் 14, 21, 15 இதெல்லாம் வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, அடிப்படை உரிமைகளை மீற மாதிரி இருக்கு அப்படின்னா கன்சென்சஸோட இருக்கக்கூடிய இந்த ஓரின சேர்க்கையை அங்கீகரித்தது எனும்பொழுது அதை தவறுன்னு சொல்லிடல. அது சார்ந்த முடிவை பாராளுமன்றம் எடுக்கணும் அப்படிங்கும்போது டெல்லி நீதிமன்றம் உடைய பார்வையை அது சார்ந்து ஏன் பாராளுமன்றம் அதை லீகலைஸ் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடாது? எடுத்தா நீங்க வரவேற்பீங்களா? பாராளுமன்றத்தோட முடிவு நான் என்ன வரவேற்கிறது? தட் வில் பிகம் தி லா. பாராளுமன்றம் அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது நிச்சயமாக சட்டமாயிடும். அதை நான் வரவேற்கிறதுக்கோ என்ன இருக்கிறது? ரைட். மக்களுடைய பார்வையை கேட்டிருந்தோம். அதாவது இந்த ஒரு ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது சரியா தவறா இல்ல காலத்தின் முடிவா என்பது போன்ற கேள்வியை கேட்டிருந்தோம். நேர்களாகிய நீங்களும் அதற்கு பதிலளித்திருக்கிறீர்கள். மக்களுடைய கருத்தை ஆம் என்று 16% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை என்று 36%, இது தனி மனித விருப்பம் என்று 48% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ் என்று சொல்லலாம். ஆம் என்பது குறைவாக இருந்தாலும் கூட தனி மனித விருப்பம் என்பதற்கு 48% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன், இது சார்ந்த ஒரு பிரஷர் பில்ட் பண்ணி பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் ஏற்றுறது இல்ல ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது எத்தனை காலம் எடுக்கிறது, எவ்வளவு மசோதாக்கள் பெண்டிங்கா இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னும் பொழுது அவ்வளவு சீக்கிரத்துல நடந்துடக்கூடிய கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களா உங்கள்கிட்ட? அது வரைக்கும் அது இல்லீகலா தான் இருக்க போகுது. ஆமா, அதனால அது வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் கண்டிப்பா தொடர்ந்தபடிதான் இருக்கும். கண்டிப்பா இது முற்றி அடையாது. ஏன்னா இதனால எங்களுக்கு என்னன்னா இதனால யாருமே கூடாது, அதுதான் மெயின் குறிக்கோள். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல மெயினா பாதிக்கப்படுற ஃபர்ஸ்ட் ஐஸ் யார் தான்? செக்ஷுவல் பே பண்றவங்க தான். அதாவது செக்ஸ் ஒர்க் பண்ணவங்க இதுல ஃபர்ஸ்ட் பிடிபடுவாங்க. அதுல அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நிறைய இருக்கு இனிமேல்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் அவங்க தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ரோட்ல நிக்கிறதும் மத்த இடத்துக்கு போயும் அவங்க இருக்கிறதால ரவுடிசமால நிறைய பிரச்சனைகள் இனிமேல் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது இது வரைக்கும் நம்ம கொண்டு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருநங்கை என்ன அடிச்சுட்டான், நான் ரோட்ல நிக்க சொல்லி என்ன கத்தியால பிளேடால கிழிச்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது எடுபடாது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஏன் போய் நிக்கிறீங்க, அதனாலதான் அவங்க உங்களை இது பண்ணாங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமேல் அவங்க என்ன பண்ணாலும் யாருமே கேட்க போறது கிடையாது.
ரெண்டாவது வந்து அது மட்டும் இல்லாம ரவுடிசம் தொல்லை வந்து இனிமேல் அதிகமாயிடும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியுதா எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் நாங்க இழந்திருக்கோம், எத்தனை பேர் இது இறந்திருக்காங்க சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து அப்படியே மூடி மறைக்கப்படுது இந்த பிரச்சனைகள். சோ இனிமேல் இந்த ஆக்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா போலீஸ் தரப்புலயும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து வீடு கொடுக்கற இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. திரு காமராஜ், உங்களுடைய கடைசி கட்டத்தில் எப்படி அணுகப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் பாசிபிள் நினைக்கிறீங்க? இப்போ அது இல்லீகல், இது சட்டத்துக்கு விரோதமானது, பட் ஸ்டாப்ஸ் தி சுப்ரீம் கோர்ட். இல்ல இதுல வந்து மனித நேயத்தோட நம்ம அணுகணும் அப்படின்றதுதான் இதுல எங்களுடைய இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல. உலக சுகாதார நிறுவனம் என்ன செய்யறாங்களோ அந்த மாதிரியான போக்கு இந்திய அரசாங்கத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதே போல உச்ச நீதிமன்றத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதாவது போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானபூர்வமாக உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தும் போது அதை ஏற்க நமக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பல்வேறு ஆய்வுகளுக்கு அப்புறம் பல்வேறு விஷயங்களை கன்சிடர் பண்ணி இதை பண்ணும்போது எல்லா நாடுகளுமே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இது ஓரின சேர்க்கையை நம்ம ப்ரொமோட் பண்ணல, ஆனா அவர்களை மனிதர்களாக நடத்துங்கள், மனித நேயத்தோட நடத்துங்கள் அப்படின்றதான் இதனுடைய அடிப்படையான ஒரே ஒரு கோணம். அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அதை தான் வலியுறுத்தி வேறு பார்வைகள் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்வது the buck stops with the Supreme Court என்றாலும் கூட the ball has been passed to the parliament அப்படின்னு சொல்லலாம். இது சார்ந்த முடிவை பாராளுமன்றம் எடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள்ல எடுப்பது பாராளுமன்றத்தில் எவ்வளவு சிக்கல்கள் ஏற்படுவது, எவ்வளவு தாமதம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கிறோம். இது சார்ந்த முடிவுகள் அவ்வளவு எளிமையில எடுக்கப்பட்டு விடுமா அப்படிங்கறதுதான் பிரதானமான கேள்வி. இதுல இருவேறு பார்வைகள் இருக்கு. இந்த தருணத்துல நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராமமூர்த்தி, திரு விஜயன், மலாய்கா மற்றும் டாக்டர் காமராஜ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம்.